கொஞ்சமா சாப்பாடும் போகுது. ஐயா, இன்னைக்கு சனி மகா பிரதோஷம். இன்று உணவு கொடுக்குறவங்க எல்லாரும் நல்லா இன்னைக்கு சனி மகா பிரதோஷம் அன்னதானம் ஐயா. இன்றைக்கு உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நம சிவாய. நம சிவாய. சொல்லுங்க. ஐயா, இன்னைக்கு சனி மகா பிரதோஷ அன்னதானம். உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும் சொல்லி பிரார்த்தனை. நம சிவாய. சொல்லுங்க. ஐயா, போதுங்களா? ஐயா வாங்க. பாத்திரம் எடுத்துன்னு வந்துட்டீங்களா? அப்படியே எப்படி வாங்குவீங்க? அங்கதானே வரீங்க? லேட் ஆகுமா? சேவை வேண்டாம், இன்னைக்கு ஒன்றும் இல்லை. சாப்பாடு வாங்கிக்கோங்க வாங்க. ஐயா, இன்றைய அன்னதானம் வந்து கிரீஷான் சேரிட்டி மலேசியாவிலேருந்து கொடுக்குறாங்க. இன்னும் கூட வந்து பெருமாள் குடும்பம் மலேசியாவிலேருந்து, அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கிரீஷான் சேரிட்டி குடும்பத்தை சேர்ந்த எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஐயா, அப்பளம் கொடுங்களா? எடுத்துக்கிறீங்களா? இருங்க இருங்க இருங்க, சாம்பார் ஊற்றிக்க போகுது. காமெடி ஆயிடும். சாம்பார் போதும். அப்பளம் ஐயா கிட்ட வாங்கிக்கோங்க. வாசாமி எங்க நேற்று சாப்பாடு வாங்கல போல. அவர் உங்களுக்கு தான் வாங்கினாரா? நக்கீரரு? சரி சரி சரி. இப்ப நினைச்சேன் உங்களுக்காக தான். சிவா கொடுப்பாரு கொடுப்பாரு. வேணுன்றதை வாங்கிக்கோங்க. வேணுன்றதை வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க. 2 வேணுனாலும் வாங்கிக்கோங்க. அவர் உங்க நண்பர் தானே? என்ன சாமி, உங்க நண்பரே உங்களை திட்டுறாங்க. ஐயா, இன்னைக்கு சனி மகா பிரதோஷ அன்னதானம். இன்றைய உணவு வந்து கிரீஷான் சேரிட்டி குடும்பம். கிரீஷான் சேரிட்டி அந்த குடும்பத்தை சார்ந்த எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சூடா சாப்பிடுங்க. நம சிவாய். மோர் கொஞ்சம் ஊத்தவா? ஐயா கிட்ட அப்பளம் வாங்கிக்கோ. ஐயா கிட்ட அப்பளம் வாங்கிக்கோ. நம சிவாய். வாங்க தாத்தா. கொஞ்சமா சாம்பார்
நம சிவாய. और ஐயா நம சிவாய. போறா నేను 22 వరకు 24 நம சிவாய. அப்பலாம் அங்கே வாங்கிக்கோங்க. மோர் வேண்டாமா? சிலர் குடிப்பாங்க. வேணுன்ற அளவுக்கு கொடுத்துருவோம், திருப்தியா இருக்கட்டும். அப்படியா? நானே இங்க தான் சாப்பிட்டேன். குழந்தைய ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தேன்ல, எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல. சரி, ஓகே. நைட் சாப்பிட்டீங்களா? சரி 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 சரி. நம்ம எப்பயும் கொஞ்சம் அரவப்பா தான் போடுறது. ஆனா நேற்று இங்க சாப்பிடும் போது சூட்ல தெரியல, ஆறின பிறகு தெரிஞ்சேன். ஏன்னா பிள்ளைங்க நேற்று பாத்தீங்களா, என் பசங்களோட இங்கதான் சாப்பிட்டேன் நான். அது திடீர்னு வாமிட் ஆயிடுச்சு, என் பையனுக்கு ஜுரம் வாமிட் ஆயிடுச்சு. இங்கதான் வந்து மாத்திரை உங்க முன்னாடி தான் சிறப்புலாம் போட்டேன். அப்புறம் இங்கதான் சாப்பிட்டேன் உங்களுக்கு கொடுத்து முடிச்சுட்டு. ஆனா அந்த சூட்ல தெரியல, நார்மலா அந்த மாதிரி. சரி, குறைச்சிக்கலாம். அதனாலதான் அரவப்பு தான் போடுறது. சிலர் அரவப்பு சாப்பிட்றீங்க. ஏன்னா உணவு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும். சரிங்க. ஆறுன பிறகு உப்பு கொஞ்சம் அதிகமா அந்த மாதிரி இருந்ததா? சரி, ஓகே. அது பேசிடுங்க ஐயா, அவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஆமா ஆமாங்க. நம சிவாய. மோரா வாங்க தாத்தா. மோர் ஊத்துவா, கேளுங்க, தயங்கிக்கிட்டே போகாதீங்க. சாதம் வைக்கவா? நேற்று சாம்பார் உப்பு கொஞ்சம் அதிகமா இருந்தது. நேத்தா? அப்படியா?
சரி ஓகே. ஏன் சொல்ல மாட்டீங்க? சொல்லணும். அப்பதான் நான் சாப்பிடுறது லேட்டாலாம் சாப்பிட்டேன். சொன்னாதானே தெரியுது. உடனே சாப்பிடுறதா பரவாயில்ல. ஆமாங்க ஐயா, நீங்க சாப்பிட்டு எந்த குறைனாலும் சொன்னாதான் தெரியும். நேற்று நான் இங்கே தான் சாப்பிட்டேன், நம்ம சாப்பாடு தான் சாப்பிட்டேன். எனக்கு ஒன்றும் தெரியல. லேட்டா சாமி? கொஞ்சம் லேட் சாமி. நல்லா பெருசா இருக்கு. நம்ம கொடுத்த தட்டு தானே அது? எனக்குலாம் தரவே இல்லை. நம்ம யாரையும் வந்து தட்டு எடுத்துட்டு வரும்போது இவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு வர்றதில்லை சாமி. அந்த டைம் யாரு இல்லாம இருக்காங்களோ கொடுத்துட்டு போயிடுறோம். மோரா? மோர் வேணுமா? வாங்கிக்கோங்க, வாங்க வாங்க. இங்க இருக்கீங்க? மிக்ஸிலாம் எடுத்துட்டேன் அண்ணன். சரி சரி அதனால இன்னும் கொஞ்சம் சாம்பார் போட்டேன். சாம்பார் பண்ணுறேன். வண்டிக்கு நினைச்சு வந்துட்டேன். எங்க சாமி பிளேட்டு? கொஞ்சம் பண்ணீங்களா? பண்ணுங்கய்யா, அவங்க பேசுனாங்க, வரேன்னு சொல்லியிருக்காங்க. மோரா? கொடுங்க ஐயா. கடைசி மனிதர். எல்லாரோட பிரச்சனையும் முடிஞ்சு போட்டு அப்புறம் ஆமாங்க, ரொம்ப பொறுமை. அவருக்கும் என் மேல ஒரு நம்பிக்கை. எப்படியா இருந்தாலும் கடைசியா கொடுத்துட்டு தான் போவாரு. அப்படித்தானே தாத்தா? கண்டிப்பா. பேரன் மேல் வந்து மிகப்பெரிய அசைக்க முடியாத நம்பிக்கை. போதுமா? அப்பளம் வாங்கிக்கோங்க. அப்பளம் நக்கீரர், அப்பளம் வாங்கிட்டீங்களா? உப்பு கரெக்டாக இருக்குதா? உப்பு கரெக்டாக இருக்கா சாமி? நேற்று தான் கொஞ்சம் வர சாமி. நம சிவாய. ஃபோன் பண்ணாருங்களா அவரு? சரி சரி சார், நானும் அவர்கிட்ட பேசல, அதனால தான். வரணும் இருங்க இருங்க, ஏதோ கொடுக்குறாங்க பாரு, வாங்கிக்கோங்க. சிவாயம். சரி. நம சிவாய. சாப்பிடு.
போதுங்களா? நம்ம சிவா சாப்பிடு. மோர் வேணுமா? வரண்ணே சாப்பிடுங்க. சாமி வாங்க. சாமிங்க ஏன் அந்த கேள்வி கேட்குறீங்க? நான் கவனிக்கல. அப்புறம் எங்க இருந்தீங்க இவ்வளோ நல்லா? ஏன் டெய்லி நீங்களே வாங்கியிருக்கீங்களா? வாங்கியிருப்பேன், என்னைக்கோ ஒரு நாளைக்கு அடிக்கிறது. பழைய நினைவுகள்லாம் அதாவது மெமரியில இருந்து அழிச்சிட்டீங்களா? ரெகுலரா இருக்க மாட்டேன், என்னைக்கோ ஒரு நாளைக்கு தான் இருப்பேன். நம்ம சிவாய சாப்பிடுங்க. இன்னைக்கு சனி மகா பிரதோஷம். கிரிஷான் குடும்பம் தான் இன்னைக்கு உணவு கொடுக்குறாங்க. கிரிஷான் சேரிட்டி மலேசியாவில இருந்து இன்றைய உணவு அவங்க தான் கொடுக்குறாங்க. உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அன்பர்கள் வாழ்க பண்ணலாம். இதுல சாம்பார் போட்டுருவா? நம சிவாய். மோரா வச்சுட்டு வந்துடுங்களா? எடுத்துட்டு போறீங்களா? சரி சரி. நம சிவாய். ஆமா அந்த ஷோ இருக்கும். நான் இன்னும் சாதம் வேணுமா? கொஞ்சம் சரி போ சாப்பிடவே இல்லை. வாங்க ஐயா. இல்ல இல்ல ஸ்பான்சர்லாம் இல்ல, நானே வாங்கி தரேன் சாமி. எல்லாத்துக்குமே ஸ்பான்சர் எதிர்பார்த்தா வேலைக்கு ஆகுது. டைம் இல்லை, கொஞ்சம் அடுத்த டைம் தரும்போது வாங்கி தரேன். இன்னும் கொஞ்சம் பேர் தட்டு இல்லாமல் இருக்காங்க. அன்னைக்கு ஒரு 50 பிளேட் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் சாமி போன வாரம். நான் கொடுக்கும்போது நீங்க இருக்க மாட்டீங்க, எல்லாருமே அந்த மாதிரி பண்றீங்க. நான் என்ன பண்றது? நம்ம யாருக்கும் கொடுக்கணும் கொடுக்கறது இல்லைன்னு வர்றது இல்ல. அந்த டைம்ல யாரு இருக்காங்களோ கொடுத்துட்டு போயிடும். அதான் சரி சரி சார். மோர் கொஞ்சம் ஊற்றுவா? நம்ம சாப்பிடுங்க. நம்ம சாப்பிடுங்க. இந்தாங்க அப்பளம் சிவாதிரி சட்டுமலம். நம சிவாய. நம சிவாய. மோர் வேணுமா?
எந்த ஊருங்க நீங்க? எந்த ஊரு? ம். இது திருவண்ணாமலை. நீங்க துறவியா வந்திருக்கீங்க? துறவியா வந்திருக்கீங்க? இப்பதான் பாக்குறீங்களா? தப்பா இல்ல. சரி சரி. చాలా కదా சிவாய் சாமி நல்லா இருக்கீங்க? எங்க நேற்று ஆளை பார்க்க முடியல போல. நேற்று வாங்கினீங்க? ஓ போதுமா? ప్లేట్స్ వచ్చినాయా? రైట్ రైట్. சாப்பிடுங்க. சிவாய நம்ம சிவா திருச்சி ஓரமாக மூவ் பண்ணி விட்டுங்களா? ஓரமாக மூவ் பண்ணி விட்டுங்களா? சரி. நான் டெய்லி நஞ்சா தானே போகிறேன். நஞ்சா போயிட்டு தான் அன்னதானம் சாப்பிடணும். அவர் பேடி வர்றவர். சிவாய் சிவாய் நம்ம கொஞ்சம் மோர் ஊற்றுவா? சாப்பிடுங்க. இதோ தரேன் வாங்க. வாங்க வாங்க தரேன் வாங்க. தரேன் சாமி வாங்க. இந்த பக்கம் வந்துருங்க. சாப்பிடுங்க. அதுக்கு மேல ஊத்துனா கீழே போகும். அப்புறம் சாப்பிட்டு வந்து வாங்கிக்கோங்க. இங்கதான் நிக்கிறோம்ல. கண்ணுக்கு முன்னாடி கீழே சேர்ந்தும் போது மனசு கஷ்டமா இருக்கு. லேட்டா இருந்தா எவ்வளவு வேணா கொடுக்கலாம். சிவாய் வாங்க தாத்தா. சாதம் இன்னும் கொஞ்சம் வைக்கிட்டா? சரி. போதுங்களா? இருங்க இருங்க. அவரு குத்துறேன். ரொம்ப நேரமா நிக்கிறாரு. நம்ம சிவாய் ரெடி பண்ணா நாளைக்கு தரேன். சாப்பிடுங்க. சிவாய் மோர் ஒன்று. ஐயா தட்டில் மோர்லாம் ஊற்ற முடியாது. சாமியாருங்க ஐயா. சாது சாது. சாப்பாடுங்களா?
வாண்ணா. இதோ இங்கே கொடுத்துட்ருக்கேன்ல உங்களுக்குலாம். இவங்களுக்குலாம் எங்கெங்க இருக்காங்களோ அங்கங்க அப்படியே நிறுத்தி கொடுக்குறதான். அதே வழி நெடுக்க நிறுத்தி கொடுக்குறதாண்ணா. இங்கேயே நிறுத்துற இடம். இடத்துல 10 பேர் இருப்பாங்க, ஒரு இடத்துல 50 பேர் இருப்பாங்க. நல்லா இருக்கிறாங்களா? பரவாயில்ல. பரவாயில்லையா? மருந்து குடிச்சா உடனே வாமிட் எடுக்கிறோம். நமசிவாய். இருங்க அவர் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. நமசிவாய். பரவாயில்ல சார், முடியலைன்னா வந்து செய்ய வேண்டியதுதான். அதுதான் தொண்டினுடைய முழு பலன். கொடுத்துட்டு வரோம், வெயிட் பண்ணுறாங்க, கொடுத்துட்டு வரோம். சாமி அந்த தொடப்பம் வாங்கிட்டீங்களா? இல்லை அடுத்த வாரத்தில் இருக்கு. வாங்கிட்டீங்களா இல்லை ஊர்ல இருந்து வாங்கி வச்சுட்டுங்களா? இல்ல நம்ம கிட்ட இருந்துடணும், எதுவும் இருந்துடணும். சரி, ஓகே ஓகே. இங்க சேது பாட்டு பாடுவார்ல, யாருங்க? சேது தாத்தாவா? போயிட்டு எப்போ? சிவா சிவா. அப்படியா? அடக்கம் பண்ணிட்டாங்களா என்ன? அது தெரியல, ராத்திரி போயிட்டாரு. போயிட்டு பார்க்குறேன், எனக்கு தெரியாதுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய். ஓ, ஹாஸ்பிட்டலுக்கு ராத்திரி கொண்டு போயிருக்காங்க. போன இடத்துல அங்கேயே காலி. நல்லா நடந்துக்கிட்டே முடிஞ்சிட்டாரா? உண்மையான சிவனடியார். சரி பார்க்க. இப்போ எங்கே இருக்காரு? இப்போ எங்கே இருக்காருன்னு இல்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்காரா கொண்டு வந்துட்டாங்களான்னு தெரியாது. ஓ, எனக்கு தெரியாது சாமி. ராத்திரி 3 மணிக்கு எடுத்துகிட்டு போனாங்க, 5 மணிக்கு. அங்கே இது ரமணாவில் தானே இருந்தாரு? ஏன் சாமி? இல்லை இல்லை, ரமணாவில் அங்கே கொஞ்சம் உடம்பு சரியில்லை, பனியாக இருக்குது, அங்கே உள்ளே இருக்க போகிறேன்னாரு. போயிட்டாரு. அங்கே போன மகேஸ்வர பூஜைக்கு வரல அவரு. சிவபுராணம் படிப்பார தாத்தா, அவர் தானே சொல்றீங்க? கருப்பா. ஆமா ஆமா, ஒல்லியா மெல்லிசா. ஓகே ஓகே. இப்போ ஹாஸ்பிட்டலில் போனால் பார்க்க முடியுமா? தெரியலல்ல. சரி, நான் அவர்கிட்ட விசாரிக்கிறேன். ஓகே ஓகே. சிவா 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 திருச்சி. வாங்க, பிளேட் இருக்கு, தர வாங்க. அவர் கூடுங்க. தர வாங்க. வச்சுட்டு வாங்க, பொறுமையாக வாங்க. தரேன் தரேன் தரேன், வாங்க வாங்க சார். இன்னைக்கு ஆஷ்ரம் போகலையா? இல்லை இல்லை, உங்ககிட்ட டெய்லி கேட்குறீங்க, வாங்கி வச்சு ஒரு 4 மணி. அது என் கடமை. இப்போ உங்களை கிளாஸ் பண்ணும்போது உட்காந்துட்டீங்கன்னா சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கேட்டு போயிடுவேன். அது பழகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. சரி, இப்போ ஃப்ரீயாக தான் உட்காந்துக்கிறோம். சரி சரி சரி. ஏன்னா யாரும் பசியா விட்டு, நீங்கன்னு இல்லை, தெரியாதவர் இருந்தால் கூட சாப்பிட்டீங்களா சாமின்னு கேட்டுப்போம். அது வந்து இயல்பான ஒரு குணம் மாதிரி ஆயிடுச்சு. ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. சாப்பிடுங்க. இல்லை மோர் இருக்கு தாத்தா. மோர் ஒரு பக்கம் ஊற்றிட்டா குழம்பு. சாப்பிடுங்க. இருங்க, அவர் ரொம்ப நேரம் நிற்கிறார், அவர் கொடுத்துட்டு வந்துடுறேன், வச்சுக்காதீங்க. அப்படியே 2 கையிலும் பிடிச்சிடுவாங்க. நம்ம சாப்பிடுங்க. குழம்பு வரும்போது தரங்க. 2 சாப்பாடு வாங்கி போய்
குழம்பு வரும்போது தரேன். ஏன்னா இருக்கிற சாதத்தை கொடுக்கணுங்க ஐயா. மீந்துச்சுன்னா வரும்போதுங்க நிறுத்தி வந்து தந்துட்டு போறேன். போதுங்களா? கொஞ்சமா போடுங்க. சாம்பார் மட்டுமா? மோர் சேர்த்து ஊற்றுவா? மோர் வேண்டாம். சாப்பாடு சாம்பார் ஊற்றவா? நான் சாம்பார் வச்சிருக்கீங்களா? வாங்க ஐயா. கம்மியா போடுங்க. அவங்க எல்லாம் நமக்கு வேண்டும். அத்தனை 3 பஸ் லைனா நிறுத்திட்டாங்க சாமி. உங்களுக்கு முன்னாடியே நான் என்ன பண்றது? நம்ம ஓட்டிலாம் நிறுத்தக்கூடாது. ரோடு டிராபிக் வந்து ஜாம் பண்ணக்கூடாது. அதான் நம்ம வண்டி நிறுத்தி கொடுக்கறது போறவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாம ஓரம் நிறுத்தி கொடுக்கணும். ஆமா, நம்ம செய்யற சேவை யாரும் போறவங்க குற்றம் சொல்லிட்டு போற அளவுக்கு இருக்கக்கூடாது. மோர் இருக்கு, மோர் இருக்கு. சாம்பார் இந்தாங்க இந்தாங்க அப்பளம் வாங்க வாங்க. நமச்சிவாயம் ஐயா. காய் இருக்கா? சாம்பார் இல்ல சாமி, லாஸ்ட்ல எல்லாம் பருப்பு தான் கட்டியா இருக்கும். சாப்பிடுங்க. போலாமா? ஹலோ, கண்ணை திறந்து பாருங்க. கண்ணையை மூடிக்கிட்டே இருக்கீங்க. கிளையை குடிச்சு கேமராவை பார்க்கவா? அதே நம்ம என்னங்க ஷூட்டிங் நடத்துறோம், கேமராவை பார்த்து சோறு மோர் செய்யறோன்றது. இப்ப நமக்கு இன்னைக்கு ஸ்பான்சர் கொடு. மோர் மட்டுமா? ஸ்பான்சர் கொடுத்தவங்க வராங்க, வரல. அப்புறம் மட்டும் கூட ஒன்று சேர்த்து நம்ம செய்யறோன்னு தெரியணும், அவ்வளவுதான். அதுக்காக தான். மோர் மோர் வச்சிருக்கேன். மோர் வேணும்னீங்களா? வாங்க. அவர் சாமி பேசிட்டு இருந்தாரு. எல்லாம் பசி டைம் இல்லையா? உன்னைய கலாய்ச்சுல.
சாம்பார் மோரா சொல்லும்போது கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. இல்ல நான் சொன்னேன் அங்க பேசுனீங்க சரி விடுங்க. ஐயா கிட்ட பேசுங்க. அதனால தான் பேசுறத குறைச்சிடுறது நான். ஏன்னா கரெக்டாக செய்யறத செஞ்சிடணும், திருப்தியா செஞ்சிடணும். சாம்பார்